ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம இப்ப இந்த அவகடா ஜூஸ் எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போறோம். இதுதாங்க அந்த அவகடா ஃப்ரூட்ஸ். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது வாங்க சொல்ல கிரீன் கலர்ல இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன், 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், பசும்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக்கெட் பால் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இது ரொம்ப ஈஸியா சாஃப்டா இருக்குதுங்க. அந்த ஃப்ரூட்ஸ் லைட்டா நீங்க கத்தி போட்டீங்கனாலுமே அது கட் ஆயிடும். நடுவுல ஒரு பெரிய சீடு இருக்கும். அந்த சீடை எடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்ல உள்ள இருக்கிற பல்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க, இந்த சீடு அவ்வளவு பெரிய விதை இருக்குது பாருங்க. இது ரொம்ப ஹார்டா நம்ம பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி வந்துருதுங்க கையில. அப்படியே பாருங்களேன், அப்படியே ஒரு இவ்வளவுதான். நம்ம வெண்ணெய் உருக்கணும்னா எப்படி ஒரு சாப்பிட்டு இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. பாருங்க, அழகா சாப்பிட்டா உறிஞ்சு வந்துடுது. இதை ஸ்பூன்லயே எடுக்கலாம். நான் கத்தி யூஸ் பண்ணதுனால அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுலயே எடுத்துக்கிறேன். இதுல இந்த பல்ப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த தோலோ சீடோ யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த வெண்ணெய் கடைஞ்சோம்னா எப்படி ஒரு சாஃப்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. இது எந்த மாதிரியான டேஸ்ட்டுமே கிடையாதுங்க. எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. புளிப்பு கிடையாது, ஒரு ஸ்வீட் கிடையாது, ஒரு துவர்ப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இது ஃப்ரூட்ஸ்ல சேர்த்திருக்காங்க. இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஜூஸ் போடுறேன். இது பாருங்க, சீடு வேஸ்ட் தான். இது நம்ம போட்டுட்டு தூக்கி போட்டுடலாம். இதுல மிக்சியில போட்டு சர்க்கரை போட்டு பால் ஊற்றிட்டு நம்ம மிக்சியில அடிக்க போறோம். நீங்க 1 டம்ளர் பால் போட்டங்க, அப்போ கூட இது ரொம்ப திக்கா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊத்தின பிறகுதான் அது இன்னும் கொஞ்சம் தண்ணியா வந்தது. சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை பதில் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா மற்ற ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். பனானா சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம், மற்ற ஃப்ரூட்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு ஃப்ரூட்ஸ்ல 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இதுல அவ்வளவு விட்டமின்ஸ் இருக்குதுங்க. அதாவது சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க எல்லாம் இதை ரெகுலரா சாப்பிட்டாங்கன்னா நார்மலுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இதுல 20 வகையான விட்டமின்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் இது ரொம்ப காஸ்ட்லி தான், இருந்தாலும் வாரத்துக்கு 2 தடவையாவது நாம சாப்பிடுவோம். செஞ்சு பாருங்க. நன்றி.